அதேபோல் அதிமுகவில் இருக்கிற தலைமை இன்றைக்கு தன்னெழுச்சியாக இளைஞர்கள் பட்டாளம் வந்து சமூக ஊடகத்தில் மிக பெரிய அரணாக அதிமுகவிற்கு அரணாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களை எல்லாம் நீங்கள் கவனியுங்கள். தயவு கூர்ந்து தலைமையில் இருக்கிற நபர்கள் எல்லாம் கவனியுங்கள். கவனித்துவிட்டு அவர்களுடைய வேகத்திற்கு தலைமை ஈடு கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தலைமை இன்றைக்கு மிகச்சிறப்பாக பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. கட்சியில் மிகப்பெரிய மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறது. உடனடியாக அந்த மாற்றம் உடனடியாக நடந்து விடாது, சில காலம் எடுத்துக்கொள்ளும். ஆனால் அதையும் வேகப்படுத்துங்கள் என்கிறேன். இந்த காணொலியை பார்க்க நடுகிற அதிமுக தலைமையில் இருக்கிற நபர்கள் இந்த காணொலியை பார்த்தீர்கள் என்றால் தயவு கூர்ந்து இதையும் முன்னெடுத்து நீங்கள் செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை, ஒவ்வொரு தொண்டருடைய கோரிக்கை. அதேபோல் தொண்டர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். யாரும் துவண்டு விடாதீர்கள். அதிமுக அழிந்தெல்லாம் போகவில்லை. நீங்கள் அதிமுகவிலிருந்து கீழே விழுகிற இலைகளை மட்டுமே கவனிக்கிறீர்கள். அல்லது அன்னார்ந்து பாருங்கள், புது இலை துளித்து கொண்டிருக்கிறது. அதிமுகவின் புது ரத்தம் உருவாகி கொண்டிருக்கிறது. நம்மால் எளிதாக ஜெயிக்க முடியும். வருகிற இடைத்தேர்தலில் உறுதியாக வெற்றி அடைய முடியும். தாவேக்காவுடைய அஜந்தா என்னவென்றால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது வந்து ஒரே நேரத்தில் இது நடக்கக்கூடாது. இடைத்தேர்தல் என்பது ஒரு 2 வருடங்களுக்குள் ஒரு 3 இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். இப்பொழுது ஒரு 6, 7 தொகுதி 8 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தி அதில் ஒரு 2, 3, 4 இடங்களை பிடித்து விட்டால் பிறகு மீண்டும் ஒரு 10 நபர்களை ராஜினாமா செய்ய வைத்துவிட்டு பிறகு மீண்டும் ஒரு இடைத்தேர்தலை நடத்தி அதில் ஒரு 4, 5 தொகுதிகளை பிடித்துவிட்டு அந்த மேஜிக் நம்பர் என்று சொல்லப்படுகிற தனி அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 118ஐ அடைவதற்காக இவர்கள் இந்த கேடுகட்ட ஈனம் செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நீங்கள் அதிமுக தொண்டர்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு அதற்கு தக்க பதிலடி ஒவ்வொரு இடங்களிலும் கொடுக்க வேண்டும். ஒன்றிணைவோம், உறுதியாக வெல்வோம். நன்றி, வணக்கம்.